அந்த நேரம் நடத்திக்கிறது போது ஒருவேளை நாம் மாணவனா வசதி எங்களுக்கு அந்த நேரம் வாய்ப்பு அமையல. அடுத்து முக்கியமாக நாங்கள் ஒன்று சொல்லணும், ஐயா நவநீதன் ஐயா தான் எனக்கு வாய்ப்பு வழங்கினாங்க. நான் பண்ண சேட்டைகள் காரணமாக எம்ஏ எனக்கு இடம் மறுக்கப்பட்டது. அது யாதவ ஒழுக்கத்திற்கு வழங்கப்பட்ட தரச்சான்று. ஒழுக்கம் இல்லை அப்படின்னா உனக்கு இடம் இல்லை அப்படின்றதுக்கு வழங்கப்பட்டது. இருந்தாலும் கூட நான் விடக்கூடாது அப்படின்றனால மறுபடியும் ஐயாட்ட போய் நின்றேன். என்னோட சித்தப்பா போலீஸ்காரங்க அதன் மூலமாக ஐயாட்ட போய் நின்றேன். உடனே ஃபோன் மூலமாக தகவல் அந்த நேரம் திருவாசகம் ஐயா இருந்தாங்க. உடனே சொன்னாங்க. உடனே போய் நான் பணம் கட்டி சேர்ந்துட்டேன். அன்று பார்க் பிளாசாவில் கால் வைத்தேன். மறுமுறை நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்று அவருக்கு அழைப்புகள் கொடுக்கும்போது பார்க் பிளாசாவில் கால் வைத்தேன். வாழ்க்கை அங்கு மாறியது எனக்கு எம்ஏல. இப்போ மறுமுறை எனக்கு வாழ்க்கை மாறணும் முடிஞ்சா நம்புறீங்க. தமிழ் பேரவை, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், எங்களிடம் படித்த மாணவர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. இது எங்களுடைய அடுத்த நோக்கம். இளம் எழுத்தாளர்கள் தான் அடிப்படை நோக்கம். இளம் எழுத்தாளர்களை கண்டுபிடிக்கணும். மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, இளம் பேச்சாளர்களை கண்டுபிடிக்கணும். இந்த பணியை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த இளம் எழுத்தாளர் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இளம் பேச்சாளர்களையும் இளம் எழுத்தாளர்களையும் உருவாக்கிடுவாங்க அப்படின்னு உறுதியாக நம்புகிறோம். அங்கே இருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் ஆச்சரியப்பட்டது, தமிழ் இவ்வளவு அழகாக ஒரு ஆங்கில பேராசிரியர் சொல்லும்போது எனக்கு ஐயா கவிஞர், மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொன்னது ஞாபகம் வருது. எனக்கு தாய்மொழி தமிழ் இல்லை, ஆனால் என் தாய்க்கு தாய் தமிழ் அப்படின்னு அவர் சொன்னார். உலக இலக்கியத்தை அவன் தாய்மொழியில் எவன் படிக்கிறானோ அவன் மிகப்பெரிய வரமும் வாய்ப்பும் பெற்றவன் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு அப்படி வாய்க்கல. ஆனால் உலகத்தில் அவங்கவுங்க மூத்த இலக்கியங்களை, முன்னோர்கள் வழங்கிய இலக்கியங்களை தன் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பு பெற்ற ஒரு மொழி நமது தமிழ் மொழி. ஆச்சரியப்படுத்திட்டீங்க. மெய்சிலிட்டு போய் நினைக்கிறோம். ஒவ்வொரு பெருமக்களும் சொல்லிய அந்த வழிமுறைகளை உறுதியாக தமிழ் பேரவை கடைபிடிக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சமரசம் செய்து கொள்ளாமல் எவ்வளவு அரசியல் சூழல் ஏற்பட்டாலும் இது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, வழக்கம் போல தமிழ் பேரையின் பேரை வச்சுட்டு வழக்கம் போல தமிழ் வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். அப்படிதான் தோணும். ஏன்னா தமிழ்நாட்டின் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு பேரவை தொடங்கும் பொழுது விலாவேசமாக பேசிட்டு போறாங்க. அதனால இதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். என்ன செய்ய போறோன்றத சொல்லியிருக்கேன். இது எந்த அளவுக்கு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்றது பிற்காலம் சொல்லும். கண்டிப்பாக நீங்களும் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். தங்களுடைய நேரம் எவ்வளவு உழைப்பு இருந்தாலும், தங்களுடைய தொழில்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ் பேரவையின் ஆசிரியர் பெருமக்கள் அழைத்தார்கள். எங்களை ஐயான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நவநீதன் ஐயா அலுவலகத்துக்கு போகும்போது அவரை விட ரொம்ப வயசுல கம்மி, அந்த கல்லூரி மாணவனாக இருந்தவன். ஆனால் நானும் திலகராஜும் உள்ள நுழையும் போது ஐயா வாங்க அப்படின்னு அவர் இருக்கை விட்டு எழுந்து கதவை திறக்கிறதுக்கு வந்துட்டாரு. உதவியாளர் அதுக்கப்புறம் சபரி இருந்தாப்புல அவர் வந்தாங்க. அந்த பண்பு, தலைவர்களில் இருக்கிற பண்பு இன்னும் அப்படியே எழுதிய பயிற்சியா. ரெண்டாவது, ஐயா அவங்களுக்கு நான் தொலைபேசியில் கூப்பிட்டு பேசும்போது, ஐயா கோயில்சாமி ஐயா பேசும்போது நேராக போய் அழைப்பு வைக்கல, நான் நேரம் வரேன்னு சொன்னேன். பழனிவேல்ராஜன் ஐயா சொன்னது அந்த பேச்சில் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்கள் மாணவன் பழனி சார் சொன்னது. அப்போ தம்பி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் நேரமாக வந்து அலையனா நான் நேராக வந்துடுவேன். நீங்கள் உங்களுடைய வேலை பணிகளை நீங்கள் செய்ய, சரியான நேரத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்துக்கும் வந்துட்டாங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய பண்பு தான் இந்த உயரத்துக்கு அவங்கள கொண்டு போய் நிறுத்தியிருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, எவ்வளவு வாய்ப்புகள் நம்ம மக்கள் பேசக்கூடிய பசங்க பேசக்கூடிய பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்தாதான் இந்த டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு இந்த களம் கொடுத்தது ஐயா வரதராசன் அவர்கள். இந்த இடத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதை பேசணும்னா நிறையா போயிட்டே இருக்கும். முன்னொரு காலத்தில் அரசு பள்ளியாக, மாநகராட்சி பள்ளியாக இயங்கிய இடம். போனால் மாநகராட்சி பள்ளியாக இந்த பள்ளி இயங்கியது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், தமிழ் பேரவை நீண்ட கடமைப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு அவர் எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்ளவில்லை. இனி எத்தனை கூட்டம் நடத்தணும்னு நீங்கள் நடத்திக்கங்க. ஒரே ஒழுங்கா அவங்க கேட்டுக்கிட்டாங்க. கொள்கை ரீதியாக சமரசம் செய்யாமல், பகுத்தறிவு ரீதியாக சமரசம் செய்யாமல், முற்போக்கு சிந்தனை உங்களிடம் உள்ள வரை இந்த இடம் உங்களுக்கு உண்டு என்ற உறுதிமொழியை அவங்க கொடுத்தாங்க. கண்டிப்பாக கட்டி காப்பாற்றுவோங்க, உறுதியாக காப்பாற்றுவோம். தலைமை தாங்கிய ஐயா சொல்லின் செல்வர் கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கும், ஐயா நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும், பெரியார் ஐயா வரதராசன் அவர்களுக்கும், வாசியோக பயிற்சியாளர் ஐயா நேரு அவர்களுக்கும் தமிழ் பேரவை காலத்திற்கும் கடமைப்பட்டிருக்கிறது. எங்கள் மாணவர்கள் எங்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக